வார்த்தை குறித்து தியானிக்க போகிறோம். விசுவாசத்தின் ஆசீர்வாதம் என்ற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய ஆசீர்வாதமான வார்த்தையை கேட்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் மேன்மையாக வைப்பார். ஆண்டவருடைய சமூகத்திலே கீழ்ப்படிதலோடு இருப்போம். வேதத்திலே கீழ்ப்படிதலின் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அநேகம் பேரை பற்றி நாம் வேதத்திலே வாசிப்போம். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நபரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அன்னாளை குறித்து தான் தேவன் இன்றைக்கு நம்மோடு இடைப்படுவாராக. அன்னாளுடைய வாழ்க்கையிலே குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அநேகம் பேரால அவமானப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அன்னாள் தேவனுடைய சமூகத்திலே வந்து காத்திருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக கடந்து வருகிறாள். தன்னை அவமானப்படுத்தின அத்தனை பேருக்கு முன்பதாக உலக பிரகாரமான காரியங்களிலே நண்பர்களிடத்திலே போய் சொல்ல முடியாத சூழ்நிலையில் அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து மனம் கசிந்து அழுகும்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்த தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை அன்னாளுடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறார். தேவனுடைய சமூகத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்ட அன்னாள் அந்த இடத்திலிருந்து கிளம்பி போகிறார். அந்த இடத்தில் ஆசீர்வாதமான வார்த்தை அவளுக்கு நேராக கடந்து வருகிறது. அந்த வார்த்தை, அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இந்த வார்த்தையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிறதான காரியம், தேவ சமூகத்திலே நாம் ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிப்போமே ஆனால், ஆண்டவருடைய சமூகத்திலே அதை ஊற்றிவிட்டு கடந்து வருவோமானால், அந்த காரியத்தை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. அதற்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய முகங்களிலே துக்கங்கள் காணப்படக்கூடாது. எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் அன்னாள் ஒருவரை மாத்திரம் கெட்டியாக வாழ்க்கையில் பிடித்து கொண்டிருந்தால் அவர்தான் ஆண்டவர். ஆண்டவருடைய சமூகத்தில் அன்னாள் இருந்து ஜெபிப்பது மாத்திரமல்லாதபடிக்கு அன்னாளுடைய வாழ்க்கையிலே அன்னாள் பொருத்தனையோடு தெய்வ சமூகத்திலே கடந்து சென்றாள். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு பிள்ளையை தருவீர், ஆனால் அந்த பிள்ளை நான் உமக்கே திருப்பி கொடுக்கிறேன், ஆனால் என் மேல் இருக்கக்கூடிய இந்த நிந்தை நீங்கும்படி செய்யும் என்று மனம் கசிந்து தெய்வ சமூகத்திலே அழுது ஜெபிக்க ஆரம்பித்தாள். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டது நிமித்தமாக அன்னாளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுத்தார். அந்த ஆசீர்வாதத்தை அன்னாளுடைய வாழ்க்கையிலே அவள் பெற்றுக்கொண்டாள். நீங்கள் அந்த 1 சாமுவேல் அதிகாரத்தை நன்றாக வாசித்து பாருங்கள். ஏலி தீர்க்கதரிசி அன்னாளிடத்திலே வந்து சொல்லுகிறதான அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே அவளுடைய இருதயத்தில் இருந்த எல்லா காரியமும் மறைந்து போனது. அவளுடைய முகத்திலே இருக்கக்கூடியதான துக்கம் விலகி போனது. அவள் புறப்பட்டு போய் சாப்பிட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவளுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா விதமான காரியமும் கடந்து போனது போல, மனசு லேசாகி போனது போல அவள் என்ன செய்தாள்? தன்னுடைய இருதயத்திலே உணர்ந்து கொண்டாள். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எதிர்பார்க்கிறார். ஒரு கீழ்ப்படிதல் இருந்தது. ஏலி தீர்க்கதரிசி சொன்னதை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அன்னாள் கீழ்ப்படிதலோடு நோக்கி பார்த்ததுனால ஆண்டவர் அன்னாளுடைய கீழ்ப்படிதலை ஆசீர்வாதமாய் மாற்றி அந்த விசுவாசத்தை பெருக செய்து அவளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதி. நீங்கள் அதே பகுதியிலே வாசித்து வருவீர்களானால் அன்னாள் ஆசீர்வதிக்கப்பட்டது நிமித்தமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாள். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கிற யாருடைய ஜெபமும் விருதாவாய் போகாது என்பதற்கு அன்னாள் ஒரு மிகப்பெரிய சாட்சி. ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து பலனை பெற்றுக்கொண்ட அன்னாளை போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரிதான ஆசீர்வாதத்தை தருவது தேவனுடைய சித்தம். அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை சோதி தருகிற தகப்பனாய் இருக்கிறார். நம்மிடத்திலே கீழ்ப்படிதல் இருக்கிறதா என்பதை நமக்கு நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்திலே நாம் வளருகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை யோவான் 11:40 இப்படியாய் சொல்லுகிறது, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று கேட்டார். அப்படி என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசிக்கிற யாராய் இருந்தாலும் அவருடைய மகிமையை கண்டு கொள்ள முடியும். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நம்முடைய கரங்களிலே கொடுப்பார். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்திற்காக கண்ணீரோடு நிற்கிறீர்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் அன்னாளை போல உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபித்து பாருங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை அதிகமாய் ஆசீர்வதித்து கொடுப்பார். அன்னாளை காட்டிலும் இரட்டிப்பான ஆசீர்வாதம் உங்கள் குடும்பங்களுக்குள்ளாக கடந்து வருவதை உங்கள் கண்கள் காணும்படியாக கர்த்தர் பெரிதான ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பங்களிலே கொண்டு வந்து வைப்பார். விசுவாசித்தால் மாத்திரமே தேவனுடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.